மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த நாகரிகமில்லாத சமுதாயத்தினர் இஸ்லாத்தை தங்கள் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டனர். உலகில் உள்ள எல்லா மதங்களையும் ஆராய்ச்சி செய்து இதுதான் சரியான மார்க்கம் என்று முடிவு செய்து அவர்களில் யாரும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. நபிகள் நாயகம் அவர்களை இறைவன் தூதராக நியமித்ததை கண்ணால் கண்டுவிட்டு அவர்களை இறை தூதர் என்று நம்பினார்களா என்றால் அதுவும் இல்லை. திருக்குர்ஆனை அலசி ஆராய்ந்து பார்த்துவிட்டு இது இறைவனின் வேதமாகத்தான் இருக்க முடியும் என்று முடிவு செய்து இஸ்லாத்தை ஏற்றார்களா என்றால் அப்படியும் இல்லை. திருக்குர்ஆன் வசனங்களில் 100ல் ஒரு பகுதி அருளப்படுவதற்கு முன்பே பலர் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டனர். மாறாக அவர்கள் முஹம்மது நபியை தான் கண்டார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் தமது 40 வருட வாழ்க்கையில் ஒரே ஒரு பொய் கூட சொல்லி அவர்கள் கண்டதில்லை. நபிகள் நாயகம் அவர்கள் யாரையும் ஏமாற்றியதாகவோ யாருக்கும் அநீதி இழைத்ததாகவோ அவர்கள் அறிந்ததில்லை. ஊரில் மிக பெரும் செல்வந்தராக இருந்தும் அதனால் ஏற்படும் செருக்கு எதனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அம்மக்கள் கண்டதில்லை. மாறாக தமது செல்வத்தை பிறருக்கு வாரி வழங்குவதில் இன்பம் காண்பவராகவே அவர்களை கண்டார்கள். சுயநலமில்லாத அவர்களின் பரிசுத்த வாழ்க்கையை தான் அம்மக்கள் கண்டார்கள். 100% இவரை நம்பலாம் என்று நபிகள் நாயகத்தின் மீது அவர்களுக்கு ஏற்பட்ட நம்பிக்கைதான் இஸ்லாத்தை அவர்கள் ஏற்பதற்கு முதல் காரணமாக இருந்தது. எந்த ஒரு மனிதனும் தனது கடந்த கால வாழ்க்கையை மக்களுக்கு நினைவூட்டி என்னை நம்புங்கள் என கூற முடியாது. ஏனென்றால் எவரது கடந்த கால வாழ்க்கையும் முழு அளவுக்கு தூய்மையாக இருக்க முடியாது. தாம் இறை தூதர் என்பதற்கு தமது கடந்த கால வாழ்க்கையையே சான்றாக காட்டும் தைரியம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே இருந்தது. இதை முன்வைத்தே இறை தூதர் என்பதை நிலைநாட்டுமாறு திருக்குர்ஆனும் அவர்களுக்கு கட்டளையிட்டது. அல்லாஹ் நாடியிருந்தால் இதை உங்களுக்கு கூறியிருக்க மாட்டேன், அவனும் இதை உங்களுக்கு அறிவித்திருக்க மாட்டான். உங்களிடம் இதற்கு முன் பல வருடங்கள் வாழ்ந்துள்ளேன், விளங்க மாட்டீர்களா என்று முஹம்மதே கூறுவீராக. திருக்குர்ஆன் அத்தியாயம் 10 வசனங்கள் 16. 14 நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்து மறைந்த ஒரு மனிதர் அன்று கூறிய நடைமுறைப்படுத்தி காட்டிய அனைத்தையும் அப்படியே பின்பற்றும் ஒரு சமுதாயம் உலகில் இருக்கிறது என்றால் அது நபிகள் நாயகம் அவர்களின் சமுதாயம் மட்டும்தான். வணக்க வழிபாடுகள் மட்டுமின்றி கொடுக்கல் வாங்கல், குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை என எந்த பிரச்சனையானாலும் நபிகள் நாயகம் அவர்கள் கட்டளையிட்டவாறு நடக்கக்கூடிய சமுதாயம் 14 நூற்றாண்டுகளாக உலகில் இருந்து வருகிறது. அனைத்து பிரச்சனைகளுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தாம் வழிகாட்டி என்று உலகில் கால் பகுதிக்கும் அதிகமான மக்கள் நம்புகின்றார்கள். இத்தகையோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்லும் காட்சியையும் உலகம் காண்கிறது. உலகில் எந்த தலைவருக்கும் இந்த சிறப்பு தகுதி கிடைத்ததில்லை என்பதை யாராக இருந்தாலும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். மனைவி, மக்கள், பெற்றோர், உற்றார் மற்றும் அனைவரையும் விட, ஏன் தம் உயிரையும் விட நபிகள் நாயகம் அவர்களை அதிகம் நேசிக்கக்கூடிய பல கோடி பேர் இன்றும் வாழ்கிறார்கள். உலக மக்களால் காட்டு மிராண்டிகள் வாழும் பூமியாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த பாலைவனத்தில் பிறந்த ஒருவரால் இவ்வளவு உயர்ந்த நிலையை அடைய முடிந்தது எப்படி? இன்றைய சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா என்னும் நகரத்தில் கிறிஸ்துக்கு பின் 571ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். குலப்பெருமையையும் சாதி வேற்றுமையையும் வேரோடு பிடுங்கி இருந்த நபிகள் நாயகம் அவர்கள் அன்று அரபு மண்ணில் உயர்ந்த குலமாக கருதப்பட்ட குரைஷ் என்னும் குலத்தில் பிறந்தார்கள். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தந்தை அப்துல்லாவையும் தமது 6ஆம் வயதில் தாயார் ஆமினாவையும் இழந்து அனாதையாக நின்றார்கள். பின்னர் பாட்டனார் அப்துல் முத்தலிஃபின் அரவணைப்பிலும் அவர் மரணித்த பின் பெரிய தந்தை அபூதாலிபின் பராமரிப்பிலும் வளர்ந்தார்கள். சிறு வயதில் யாருக்கும் பாரமாக இருக்க கூடாது என்பதால் அற்பமான காசுக்காக ஆடு மேய்த்தார்கள். ஓரளவு விவரம் தெரிந்தவுடன் தமது பெரிய தந்தையுடன் சேர்ந்து சிரியா நாட்டுக்கு சென்று வியாபாரம் செய்தார்கள். இதனால் இளமையில் கல்வி கற்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதனால் எழுதவோ
படிக்கவோ அவர்களுக்கு தெரியாது. தமது 25வது வயதில் வியாபாரத்தை கற்றுத் தேர்ந்தார்கள். மக்காவில் மிகப்பெரிய செல்வச் சீமாட்டியாகவும் பெரும் வணிகராகவும் திகழ்ந்த கதீஜா அம்மையார் நபிகள் நாயகத்தின் ஒழுக்கம், பண்பாடு, நேர்மை மற்றும் வியாபார திறமை ஆகியவற்றை கேள்விப்பட்டு நபிகள் நாயகத்தை மணந்து கொள்ள விரும்பினார்கள். நபிகள் நாயகத்தை விட அதிக வயதுடையவராகவும் விதவையாகவும் இருந்த கதீஜா அம்மையாரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணந்து கொண்டார்கள். இதன் மூலம் மக்காவில் மிகப்பெரிய செல்வந்தர் என்ற நிலைக்கு உயர்ந்தார்கள். தமது 40 வயது வரை அவர்கள் சாதாரண மனிதராகவும் ஒரு வியாபாரியாகவும் தான் இருந்தார்கள். 40 வயது வரை எந்த ஒரு இயக்கத்தையும் அவர்கள் தோற்றுவிக்கவில்லை. எந்த ஒரு கொள்கை பிரச்சாரமும் செய்ததில்லை. 40 வயது வரையிலான நபிகள் நாயகத்தின் வரலாற்று சுருக்கம் இதுதான். 40 வயதுக்கு பின்னுள்ள நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை இரு பெரும் அத்தியாயங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஒன்று மக்கா வாழ்க்கை, மற்றொன்று மதீனா வாழ்க்கை. 40 வயது வரை சராசரி மனிதர்களில் ஒருவராக இருந்த நபிகள் நாயகம் அவர்கள் தமது 40ஆம் வயதில் தம்மை கடவுளின் தூதர் என்று பிரகடனம் செய்தார்கள். அகில உலகையும் படைத்தவன் ஒரே கடவுள்தான். அந்த ஒரு கடவுளை தவிர யாரையும் எதனையும் வணங்க கூடாது என்பதுதான் கடவுளிடமிருந்து தமக்கு வருகின்ற முக்கியமான செய்தி என்றார்கள். கொலை, கொள்ளை, வட்டி, சூதாட்டம், விபச்சாரம், போதைப் பொருட்கள், பொய், பித்தலாட்டம், மோசடி, ஏமாற்றுதல் போன்ற எல்லா தீமைகளிலிருந்தும் மனிதர்கள் விலகி இருக்க வேண்டும் என்ற செய்தியும் கடவுளிடமிருந்து தமக்கு வருவதாக கூறினார்கள். கௌபா என்னும் ஆலயத்திலும் அதை சுற்றிலும் 360 சிலைகளை நிறுவி தினம் ஒரு சிலைக்கு வழிபாடு நடத்திய சமுதாயத்தில் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் வணங்க வேண்டும், மற்றவை கடவுள்கள் அல்ல என்று கூறினால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை வரலாற்றை படிக்காதவர்களும் அனுமானிக்க முடியும். உண்மையாளர், நம்பிக்கைக்கு உரியவர் என்று நபிகள் நாயகம் அவர்களை பாராட்டிய மக்கள் இந்த கொள்கை முழக்கத்துக்கு பின் கடும் பகைவர்களாகிவிட்டனர். பைத்தியம் என்று பட்டம் சூட்டினார்கள். அவர்களையும் அவர்களது கொள்கையை ஏற்றுக்கொண்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரையும் சொல்லன்னா துன்பத்துக்கு ஆளாக்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலில் எதிர்த்தவர்களும் கடுமையாக எதிர்த்தவர்களும் அவர்களது குடும்பத்தினர்தாம் என்பது குறிப்பிடத்தக்கது. உயர் குலமாகிய தமது குலத்தைச் சேர்ந்த ஒருவரே எல்லோரும் சமம் என்று பிரச்சாரம் செய்கிறாரே. தாழ்த்தப்பட்டவர்களையும், இழி குலத்தோரையும், கருப்பர்களையும், அடிமைகளையும் உயர் குலத்துக்கு சமம் என்கிறாரே. தம்மோடு சரிக்கு சரியாக அவர்களையும் மதித்து குலப்பெருமையை கெடுக்கிறாரே என்ற ஆத்திரத்தில் தம்மை மிகவும் உயர்குலம் என்று நம்பிய நபிகள் நாயகத்தின் குலத்தினர் கடுமையாக நபிகள் நாயகத்தை எதிர்த்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பிரச்சாரத்தை ரகசியமாக நடத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்ட அப்பாவிகளையும் நாதியற்றவர்களையும் கொன்று குவித்தார்கள். சிறுவர்களை ஏவிவிட்டு கல்லால் அடிக்கச் செய்தார்கள். ஒரு கட்டத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள கணவாய்க்கு நபிகள் நாயகத்தையும் அவர்களது சகாக்களையும் விரட்டி அடித்து சமூக புறக்கணிப்பும் செய்தனர். பல நாட்கள் இலைகளையும் காய்ந்த சருகுகளையும் மட்டுமே உணவாக கொள்ள வேண்டிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். நபிகள் நாயகத்துடன் யாரும் பேசக்கூடாது, அவருடன் யாரும் எந்த உறவும் வைத்துக் கொள்ள கூடாது என்றெல்லாம் ஊர்க்கட்டுப்பாடு போட்டார்கள். நபிகள் நாயகத்தின் தோழர்கள் ஒரு கட்டத்தில் ஊரை விட்டே ஓட்டம் பிடிக்கும் நிலைக்கு ஆளானார்கள். நபிகள் நாயகத்தின் அனுமதியோடு சிலர் அபிசீனியாவுக்கும் வேறு சிலர் மதீனா எனும் நகருக்கும் குடிபெயர்ந்தார்கள். இத்தனை அடக்கு முறைகளையும் மீறி நபிகள் நாயகத்தின் கொள்கை வளர்ந்து கொண்டுதான் இருந்தது. முடிவில் இவரை உயிரோடு விட்டு வைத்தால் ஊரையே கெடுத்து விடுவார், எனவே கொலை செய்து விடுவோம் என்று திட்டம் வகுத்தார்கள். இச்செய்தியை அறிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சொத்து, சுகம், வீடு வாசல் அனைத்தையும் அப்படியே போட்டுவிட்டு எளிதாக எடுத்துச் செல்ல இயன்ற தங்க நாணயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தம் தோழர் அபூபக்கருடன் மதீனா என்னும் நகர் நோக்கி தியாக பயணம் மேற்கொண்டார்கள்.
40ஆம் வயதில் ஆரம்பித்த மக்கா வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 53ஆம் வயது வரை நீடித்தது. நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவில் இருந்தபோது அவர்களது கொள்கை பிரச்சாரம் பற்றி கேள்விப்பட்டு மதீனாவிலிருந்து சிலர் வந்து நபிகள் நாயகம் அவர்களை ஏற்கனவே சந்தித்திருந்தனர். நபிகள் நாயகம் அவர்கள் கூறிய கொள்கை விளக்கத்தையும் ஏற்றிருந்தனர். மக்காவில் வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டால் நீங்கள் எந்த தயக்கமும் இன்றி மதீனா வரலாம், எங்கள் உயிரை கொடுத்தேனும் உங்களை காப்போம் என்று அவர்கள் உறுதிமொழியும் கொடுத்திருந்தனர். அவர்கள் மதீனா சென்று நபிகள் நாயகம் அவர்கள் போதனை செய்த ஒரு கடவுள் கொள்கையை பிரச்சாரம் செய்து ஓரளவு மக்களையும் அவர்கள் வென்றெடுத்திருந்தனர். இதன் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் அவர்கள் மதீனா நகருக்கு புறப்பட்டார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது போல அவ்வூரில் மகத்தான வரவேற்பு அவர்களுக்கு காத்திருந்தது. அவ்வூர் மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்த கொள்கையையும் ஏற்றார்கள். நபிகள் நாயகத்தை தங்களின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டார்கள். மதீனா நகரின் மக்கள் மட்டுமின்றி அதை சுற்றியுள்ள மக்களும் நபிகள் நாயகம் அவர்களை பற்றி கேள்விப்பட்டு கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைந்தார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் தமது 63ஆம் வயதில் மதீனாவில் மரணிக்கும் போது இன்றைய இந்தியாவை விட அதிக நிலப்பரப்பை தமது ஆளுகையின் கீழ் கொண்டு வந்திருந்தார்கள். இந்தியா போன்ற பெரும் நிலப்பரப்பை ஒரு நாடாக ஆக்குவதற்கு 800 ஆண்டு கால முஸ்லிம்களின் ஆட்சியும் 200 ஆண்டு கால வெள்ளையர்களின் ஆட்சியுமாக 1000 ஆண்டுகள் தேவைப்பட்டன. 1000 ஆண்டுகளில் உருவாக்கப்பட வேண்டிய ஒரு அகண்ட ராஜ்யத்தை 10 ஆண்டுகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். அதுவும் அடக்குமுறையினால் இல்லாமல் தமது கொள்கை பிரச்சாரத்தின் மூலம் மக்களை வென்றெடுத்து இந்த ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். இத்தகைய சாம்ராஜ்யம் நபிகள் நாயகத்துக்கு முன்போ பின்போ உலகில் எங்குமே ஏற்பட்டதில்லை எனலாம். நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த காலகட்டத்தில் இத்தாலியும் பாரசீகமும் உலகில் மிகவும் வலிமை மிக்க நாடுகளாக இருந்தன. உலகின் மிகப்பெரிய வல்லரசுகளாக இவ்விரு நாடுகளும் இருந்தன. ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் 10 ஆண்டுகளில் தமது ராஜ்யத்தை உலகின் ஒரே வல்லரசாக உயர்த்தினார்கள். அன்றைக்கு உலகில் மிகவும் வலிமை மிக்க இராணுவ பலம் கொண்டதாகவும் கூலிக்காக பணி செய்யாத வீரர்களை கொண்டதாகவும் நபிகள் நாயகத்தின் இராணுவம் மட்டுமே இருந்தது. அதுபோல் கேள்வி கேட்பாரில்லாத வகையில் அதிக அதிகாரம் பெற்ற தலைவராகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். சக்தி வாய்ந்த 2 தலைமை, ஆட்சி தலைமை மட்டுமின்றி மற்றொரு தலைமையும் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் அறிமுகப்படுத்திய இஸ்லாம் என்னும் ஆன்மீக பாதைக்கும் அவர்களே தலைவராக இருந்தார்கள். ஒரு வகையில் பார்த்தால் இது ஆட்சி தலைமையை விட வலிமையானது என்று கூறலாம். ஆட்சி தலைமைக்கு கட்டுப்படும் போது பயத்தின் காரணமாகவே மக்கள் கட்டுப்படுவார்கள். முழு ஈடுபாட்டுடன் கட்டுப்பட மாட்டார்கள். மத தலைமைக்கு பக்தியுடன் கட்டுப்படுவார்கள். ஆன்மீக தலைவருக்கு முன்னால் ஆட்சி தலைவர்களும் அறிஞர்களும் மண்டையிட்டு கிடப்பதையும், நாட்டையே ஆளும் தலைவர்கள் கூட ஆன்மீக தலைவர்களின் கால்களில் விழுந்து கும்பிட்டு நிற்பதையும் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். மற்றவர்கள் உருவாக்கிய ஒரு மதத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான ஆன்மீகவாதிகளில் ஒருவராக இருப்பவருக்கே இந்த நிலை என்றால், ஒரு மார்க்கத்தை உருவாக்கி அம்மார்க்கத்தின் ஒரே ஆன்மீக தலைவராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களால் எவ்வளவு மதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை கூற தேவையில்லை. இதனால் நபிகள் நாயகத்தின் நடையுடை பாவனையை கூட அப்படியே பின்பற்றக்கூடிய தொண்டர்களை நபிகள் நாயகம் அவர்கள் பெற்றிருந்தார்கள். கேள்வி கேட்பாரில்லாத ஆன்மீக தலைமையும் அசைக்க முடியாத ஆட்சி தலைமையும் அவர்களிடம் இருந்தும் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? தலைமைக்கு ஆசைப்படுபவரும் இது போன்ற பதவிகளையும் அதிகாரத்தையும் அடைந்தவரும் எவ்வாறு நடந்து கொள்வார்களோ அவ்வாறு நபிகள் நாயகம் அவர்கள் நடக்கவில்லை. பதவியையும் அதிகாரத்தையும் பெற்றவர்கள் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவார்களோ அவ்வாறு அவர்கள் பயன்படுத்தவும் இல்லை. சொத்தும் சேர்க்கவில்லை, சொகுசாகவும் வாழவில்லை. இவ்வளவு மகத்தான அதிகாரமும் செல்வாக்கும் பெற்றிருந்த நபிகள் நாயகம் அவர்கள் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி பொருள் திரட்டினார்களா?
தமது வாழ்க்கையை வளப்படுத்திக் கொண்டார்களா? சொத்துக்களை வாங்கி குவித்தார்களா? அறுசுவை உண்டிகளுடன் அரண்மனை வாசத்துடனும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தார்களா? இதை நாம் முதலில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அரசியலிலோ ஆன்மீகத்திலோ தலைமைத்துவத்தை பெற்றவர்கள் அந்த தலைமையை பயன்படுத்தி இப்படித்தான் நடந்து கொள்கின்றனர். ஒரு நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றவர் சில மாதங்கள் பிரதமராக பதவி வகித்துவிட்டு பதவி இழந்தார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் அப்பதவியை பெறுவதற்கு முன் எவ்வளவு சொத்துகள் வைத்திருந்தாரோ அவரது குடும்பத்தினருக்கு எவ்வளவு சொத்துகள் இருந்தனவோ அதே அளவுதான் இப்போதும் இருக்குமா? நிச்சயம் இருக்காது. அவர் பதவி வகித்த சில மாதங்களிலேயே பல மடங்கு சொத்துக்களை குவித்திருப்பார். இவ்வாறு சொத்துகள் குவிப்பதற்கு பிரதமர் பதவி கூட தேவையில்லை. பிரதமரை விட அதிகாரம் குறைந்த அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் கூட சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து தமது பெயரிலும் தமது குடும்பத்தினர் பெயரிலும் சொத்துக்களை குவித்துக் கொள்வதை நாம் காண்கிறோம். இதைவிட குறைந்த அதிகாரம் கொண்ட இவர்கள் இப்பதவிகளை பெறுவதற்கு முன் எந்த நிலையில் இருந்தார்களோ அதைவிட பல்லாயிரம் மடங்கு வசதிகள் உடையவர்களாக மாறிவிடுகிறார்கள். இதற்கு வரலாற்றில் எண்ணற்ற சான்றுகள் உள்ளன. அவர்கள் களியாட்டம் போட்ட அரண்மனைகளும் கோட்டை கொத்தளங்களும் அந்த புறங்களும் ஆடம்பர பொருட்களும் இன்றளவும் இதற்கு சாட்சியம் அளித்துக் கொண்டிருக்கின்றன. அமரும் ஆசனத்தை கூட தங்கத்தில் அமைத்துக் கொண்டவர்கள், காதலிக்காக மக்கள் வரிப்பணத்தில் காதல் மாளிகை எழுப்பியவர்கள் சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ளனர். கேள்வி கேட்பாரற்ற இது போன்ற காலத்தில்தான் நபிகள் நாயகமும் ஆட்சி புரிந்தனர். அவர்களை சுற்றிலும் கைசர், கிஸ்ரா, ஹெர்குலிஸ் போன்ற பெரிய மன்னர்களும் சிற்றரசர்களும் ஆட்சி புரிந்தார்கள். அவர்களைப் போல் நபிகள் நாயகம் ஆட்சி புரிந்திருந்தால் யாரும் குறை கூறியிருக்க மாட்டார்கள். தலைமை பதவியை பெற்ற ஒருவர் வகை வகையாக உண்டு உடுத்திருக்கிறாரா? பல வகையான பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறாரா? ஆடம்பர பொருட்களை குவித்திருக்கிறாரா? அண்ணாந்து பார்க்கும் மாளிகைகளை கட்டினாரா? ஊரை வளைத்து போட்டாரா? தனது வாரிசுகளுக்கு சேர்த்து வைத்து சென்றிருக்கிறாரா என்ற கேள்விகளுக்கு இல்லை என்று விடையளிக்க முடிந்தால்தான் அவர் பதவியை பயன்படுத்தி பொருள் திரட்டவில்லை என்று கூற முடியும். மேற்கண்ட எல்லா கேள்விகளுக்கும் நபிகள் நாயகத்தை பொறுத்தவரை இல்லை என்றுதான் வரலாறு விடை கூறுகிறது. மனிதனின் முதல் தேவை உணவுதான். உணவு சுவைப்பட இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதன் அதிகம் சம்பாதிக்கிறான், முறைகேடுகளிலும் ஈடுபடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் உயர்ந்து நின்ற காலத்தில் அவர்கள் எத்தகைய உணவை உட்கொண்டார்கள் என்பதை முதலில் ஆராய்வோம். மாமன்னர்கள் உண்ட உணவுகளை நபிகள் நாயகம் அவர்கள் கண்களால் கூட கண்டதில்லை. சராசரி மனிதன் உண்ணுகின்ற உணவை கூட அவர்கள் உண்டதில்லை என்பதற்கு அவர்களின் வரலாற்றில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. எங்கள் வீடுகளில் 3 மாதங்கள் அடுப்பு பற்ற வைக்கப்படாமலே கழிந்திருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். என் சிறிய தாயாரே, அப்படியானால் உயிர் வாழ எதை உண்பீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேரீச்சம் பழமும் தண்ணீரும் தான் எங்கள் உணவாக இருந்தன. சில நேரங்களில் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த தோழர்கள் கறந்த பாலை அன்பளிப்பாக தருவார்கள். அதை அருந்துவோம் என விடையளித்தார்கள். அறிவிப்பவர் உர்வா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நூல் புகாரி, இலக்கம் 2567. தோல் நீக்கப்பட்ட கோதுமையில் தயாரான ரொட்டியை நபிகள் நாயகம் அவர்கள் சாப்பிட்டதுண்டா என்று நபிகள் நாயகத்தின் பணியாளர்களில் ஒருவரான சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டேன். அதற்கு அவர், நபிகள் நாயகம் அவர்களை இறைவன் தனது தூதராக அனுப்பியது முதல் அவர்கள் மரணிக்கும் வரை சலிக்கப்பட்ட மாவில் தயாரான ரொட்டியை சாப்பிட்டதே இல்லை என்றார். நபிகள் நாயகம் அவர்களின் காலத்தில் உங்களிடம் சல்லடைகள் இருந்தனவா என்று கேட்டேன். அதற்கு அவர், நபிகள் நாயகம் அவர்களை அல்லாஹ் தனது தூதராக அனுப்பியது முதல் அவர்கள் சல்லடையை பார்த்ததில்லை என்றார். தோல் நீக்கப்படாத கோதுமை மாவை சலிக்காமல் எப்படி சாப்பிடுவீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர், தீட்டப்படாத கோதுமையை திருகையில் அரைப்போம், பின்னர் வாயால் அதை ஊதுவோம்,
உமிகள் பறந்துவிடும், எஞ்சியதை தண்ணீரில் குழைத்து சாப்பிடுவோம் என்று விடையளித்தார். அறிவிப்பவர் அபு ஹாசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நூல் புகாரி. நபிகள் நாயகத்தின் குடும்பத்தினர் நபிகள் நாயகம் அவர்கள் மரணிக்கும் வரை 3 நாட்கள் தொடர்ந்து எந்த உணவையும் வயிறார உண்டதில்லை என நபிகள் நாயகத்தின் நெருங்கிய தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார். நபிகள் நாயகம் அவர்கள் பள்ளிவாசலில் வயிறு ஒட்டிய நிலையில் படுத்திருந்ததை நான் பார்த்தேன். உடனே என் தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து இதை கூறினேன். அதற்கு அவர், என்னிடம் ஒரே ஒரு ரொட்டி துண்டும் சில பேரீச்சம் பழங்களும் தான் உள்ளன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் வருவார்களானால் அவர்களின் வயிறு நிரம்பும். யாரையேனும் உடன் அழைத்து வந்துவிட்டால் அவர்களுக்கு போதாமல் போய்விடும் என்றார் என நபிகள் நாயகத்தின் பணியாளர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த வரலாற்று சான்றுகளை பல கோணங்களில் நாம் அலசி பார்க்க வேண்டும். ஏழ்மையிலேயே காலத்தை கழிக்கும் ஒருவர் மிகவும் எளிமையான உணவை உட்கொள்வதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் 25 வயது முதல் 40 வயது வரை மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார்கள். காய்ந்து போன ரொட்டியை சாப்பிடும் நிலையில் அவர்கள் இருந்ததில்லை. செல்வச் செழிப்பை ஏற்கனவே அனுபவித்து பழக்கப்படாத, வாய்ப்பும் வசதியும் கிடைக்கப் பெறாத ஒருவர் இத்தகைய உணவு பழக்கத்தை கடைபிடித்தால் நாம் ஆச்சரியப்பட முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் வலிமை மிக்க ஆட்சி தலைவராக இருந்தார்கள். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா வசதிகளையும் அனுபவிக்கும் வாய்ப்பு அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் அனுபவித்தால் யாரும் எதிர்கேள்வி கூட கேட்க மாட்டார்கள் என்ற நிலையும் இருந்தது. அவர்கள் உருவாக்கிய அரசாங்க கருவூலத்தில் ஒருவேளை பணம் இருந்திருக்காது என்று யாரும் நினைத்துவிட வேண்டாம். அவர்கள் உருவாக்கிய அரசாங்கம் தன்னிறைவு பெற்றிருந்தது போல் உலகில் இன்று வரை எந்த அரசாங்கமும் தன்னிறைவு பெற்றதில்லை. அப்படி இருந்தும் தோல் நீக்கப்படாத கோதுமை ரொட்டியை சாப்பிட்டு அந்த மாமன்னரால் எப்படி வாழ்க்கை நடத்த முடிந்தது? குழம்பு கூட இல்லாமல் வினிகரில் தொட்டு அதையும் ருசித்து சாப்பிடுவது எப்படி அவர்களுக்கு சாத்தியமானது? காய்ந்த ரொட்டியும் வினிகரும் கூட இல்லாமல் வெறும் பேரிச்சம் பழத்தை மட்டும் சாப்பிட்டு கொண்டு பச்சை தண்ணீரை மட்டும் குடித்துக் கொண்டு பல மாதங்களை அவர்களால் கழிக்க முடிந்தது எப்படி? அந்த உணவை கூட தினமும் சாப்பிட முடியாத நிலையை எப்படி அவர்களால் சகித்துக் கொள்ள முடிந்தது? ஒரு நாள் தயாரிக்கப்பட்ட பழைய குழம்பை 15 நாட்களுக்கு பிறகு பயன்படுத்துவதற்கு நிகரான வறுமையான வாழ்க்கையை உலக வரலாற்றில் நம்மால் காண முடியுமா? முதலாளியின் பசியை கண்டு அவரிடம் வேலை பார்ப்பவர் பரிதாபப்பட்டு தனது வீட்டிலிருந்து உணவு கொண்டு வந்து கொடுக்கும் நிலையை உலகில் எந்த மன்னரேனும் எந்த முதலாளியேனும் சந்தித்திருக்க முடியுமா? அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் இன்றைக்கு பரம ஏழை கூட அணிவதற்கு வெட்கப்படக்கூடியதாகத்தான் இருந்தன. மேலே பொருத்தி கொள்ளும் ஒரு போர்வை, கீழே அணிந்து கொள்ளும் முரட்டு வேட்டி ஆகிய இரண்டையும் நபிகள் நாயகம் அவர்களின் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எடுத்துக்காட்டி இவ்விரு ஆடைகளை அணிந்த நிலையில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள் என்று குறிப்பிட்டார். நபிகள் நாயகம் அவர்களிடம் ஒரு பெண்மணி போர்வை ஒன்றை கொண்டு வந்து, இதை உங்களுக்கு அணிவிப்பதற்காக என் கையால் நெய்து கொண்டு வந்துள்ளேன் என்றார். அவர்களுக்கு அது தேவையாக இருந்ததால் அதை பெற்றுக் கொண்டனர். பின்னர் அதை வேட்டியாக அணிந்து கொண்டு எங்களிடம் வந்தனர் என சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். போர்வையை வேட்டியாக அணிந்து கொள்ளும் அளவுக்கு அவர்களுக்கு உடை பற்றாக்குறை இருந்துள்ளது என்பதையும், உபரியாக ஒரு ஆடை இருந்தால் நல்லது என்று ஆடையின் பால் தேவை உள்ளவர்களாக இருந்துள்ளனர் என்பதையும் இதிலிருந்து அறியலாம். மேலும் உடனேயே அதை வேட்டியாக அணிந்து கொண்டதிலிருந்து எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆடை தட்டுப்பாடு இருந்துள்ளது என்பதையும் இந்த நிகழ்ச்சியில் இருந்து அறியலாம். நபிகள் நாயகம் அவர்கள் ஓரிரு சந்தர்ப்பங்களில் இறுக்கமான கம்பளி குளிராடை அணிந்திருந்ததாகவும் மிகச்சில நேரங்களில் தைக்கப்பட்ட சட்டையை அணிந்திருந்ததாகவும் சான்றுகள் உள்ளன. இதை தவிர
மற்ற சந்தர்ப்பங்களில் ஒரு போர்வையை மேலே போர்த்திக் கொள்வார்கள். இரு கைகளும் வெளியே இருக்கும் வகையில் போர்வையின் வலது ஓரத்தை இடது தோளின் மீதும் இடது ஓரத்தை வலது தோளின் மீதும் போட்டுக் கொள்வார்கள். இதனால் அவர்களின் அக்கிள் வரை முழு கைகளும் வெளியே தெரியும். பெரும்பாலும் அவர்களின் மேலாடை இதுவாகத்தான் இருந்துள்ளது. போர்வை சிறியதாக இருந்தால் கீழே ஒரு போர்வையை கட்டிக்கொள்வார்கள். உணவு உடை மட்டுமின்றி வகை வகையான வீட்டு உபயோக பொருட்களை பயன்படுத்தினார்களா அல்லது அலங்கார பொருட்களை வாங்கி குவித்திருந்தார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் தட்டில் வைத்து உணவை சாப்பிட்டதில்லை. ரொட்டியை துணிவிரிப்பின் மீது வைத்துத்தான் சாப்பிடுவார்கள் என்று நபிகள் நாயகத்தின் பணியாளர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். கூலம் நிரப்பப்பட்ட தோல் தலையணை தான் நபிகள் நாயகம் அவர்கள் சாய்ந்து கொள்ளும் தலையணையாக இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாயின் மீது படுப்பது வழக்கம். அதனால் அவர்கள் மேனியில் பாயின் அழுத்தம் பதிந்துவிடும். இதை கண்ட நாங்கள், அல்லாஹுவின் தூதரே, நீங்கள் அனுமதித்தால் இதன் மீது விரித்துக் கொள்ளும் விரிப்பை தயாரித்து தருகிறோம், அது உங்கள் உடலை பாதுகாக்கும் என கேட்டோம். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன உறவு உள்ளது? மரத்தின் நிழலில் சற்று நேரம் இளைப்பாரி விட்டு செல்லக்கூடிய ஒரு பயணிக்கும் அந்த மரத்துக்கும் என்ன உறவு உள்ளதோ அது போன்ற உறவுதான் எனக்கும் இவ்வுலகத்துக்கும் உள்ளது என கூறி அதை நிராகரித்து விட்டார்கள். பார்க்க நூல் புகாரி இலக்கம் 5386, 6456, நூல் திருமிதி 2299. அனைத்து மனிதர்களிடமும் இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களில் படுத்துக்கொள்ளும் பாய் முக்கியமானதாகும். பிச்சை எடுத்து உண்பவர்கள் கூட தமது குடும்பத்திற்கு தேவையான பாய்களை வைத்திருப்பார்கள். ஆனால் மாமன்னராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தது ஒரே ஒரு பாய்தான். அது பாயாக மட்டுமின்றி பல்வேறு காரியங்களுக்கும் பயன்படுத்தப்படும் நிலையில் இருந்துள்ளது. நபிகள் நாயகம் அவர்களிடம் ஒரு பாய் இருந்தது. அதை பகலில் விரித்துக் கொள்வார்கள், இரவில் அதை கதவாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் பாயின் மேல் எதையும் விரிக்காமல் படுத்திருந்தார்கள். இதனால் விலாப்புறத்தில் பாயின் அடையாளம் பதிந்திருந்தது. கூலம் நிரப்பப்பட்ட தோல் தலையணையை தலைக்கு கீழே வைத்திருந்தார்கள். அவர்களின் கால் மட்டில் தோல் பதனிட பயன்படும் இலைகள் குவிக்கப்பட்டு இருந்தன. தலைப்பகுதியில் தண்ணீர் வைக்கும் தோல் பாத்திரம் தொங்கவிடப்பட்டிருந்தது. இதை கண்டதும் நான் அழுதேன். ஏன் அழுகிறீர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹுவின் தூதரே, பாரசீக மன்னர் கிஸ்ராவும் இத்தாலியின் மன்னர் கைசரும் எப்படியோ வாழ்க்கையை அனுபவிக்கும் போது அல்லாஹுவின் தூதராகிய நீங்கள் இப்படி இருக்கிறீர்களே என்று நான் கூறினேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவ்வுலகம் அவர்களுக்கும் மறுமை வாழ்வு நமக்கும் கிடைப்பது உமக்கு திருப்தி அளிக்கவில்லையா என கேட்டார்கள். இதை நபிகள் நாயகம் அவர்களுக்கு பின் இரண்டாவது ஜனாதிபதியாக பதவி வகித்த உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் புகாரி இலக்கம் 4913. இது போன்ற அற்பமான தலையணையும் கூட போதுமான அளவில் இருந்ததா என்றால் அதுவும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அரண்மனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சொந்த ஊரை துறந்து மதீனாவுக்கு வரும்போது எடுத்துச் செல்ல இயலாத சொத்துக்களை அங்கேயே விட்டுவிட்டு எடுத்துச் செல்ல இயன்ற தங்கம் வெள்ளி காசுகளை எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு வந்தனர். மதீனாவுக்கு வந்தவுடன் முஸ்லிம்கள் தொழுகை நடத்துவதற்காக ஒரு பள்ளிவாசல் தேவை என்பதால் 2 இளைஞர்களுக்கு சொந்தமான இடத்தை விலைக்கு கேட்டார்கள். ஆனால் அவ்விருவரும் இலவசமாக தருவோம், விலைக்கு விற்க மாட்டோம் என கூறினார்கள். ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் வற்புறுத்தி தமது சொந்த பணத்தில் அந்த இடத்தை விலைக்கு வாங்கினார்கள். நூல் புகாரி இலக்கம் 3906. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சொந்த பணத்தில் விலை கொடுத்து வாங்கிய அந்த இடத்தில்தான் மதீனாவின் புனித பள்ளிவாசல் இன்றளவும் இருக்கிறது. தொழுகை நடத்துவதற்காக மட்டும் அந்த இடத்தை அவர்கள் வாங்கவில்லை. ஒரு அரசை நடத்துவதற்கு தேவையான
பல பணிகளை கருத்தில் கொண்டே அவ்விடத்தை வாங்கினார்கள். தொழுகைக்கான விசாலமான பள்ளிவாசல், மக்காவை துறந்து வந்த சுமார் 70 பேர் நிரந்தரமாக தங்கும் வகையில் வெளிப்பள்ளிவாசல், வீர விளையாட்டுகளுக்காகவும் இராணுவ பயிற்சிக்காகவும் பள்ளிவாசலுக்கு முன் பரந்த திடல் ஆகிய அனைத்தும் அங்கே அமைக்கப்பட்டன. பள்ளிவாசலை ஒட்டி தமக்கான வீடுகளையும் அமைத்துக் கொண்டார்கள். பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்தில் தமக்காக அவர்கள் வீடு கட்டிக்கொள்ளவில்லை. மாறாக தம் சொந்த பணத்திலிருந்து வாங்கிய இடத்தில் மிகச்சிறிய அளவிலான இடத்தை தமக்காக ஒதுக்கிக் கொண்டார்கள். உலகிலேயே ஒரு மன்னர் தமது சொந்த பணத்தில் கட்டிய அரசாங்க தலைமையகம் இது ஒன்றாகத்தான் இருக்க முடியும். தமது சொந்த பணத்தில் வாங்கப்பட்ட நிலத்தில் தமக்காக அவர்கள் எவ்வளவு பெரிய இடத்தை ஒதுக்கியிருப்பார்கள். இடங்களுக்கு பெரிய மதிப்பு இல்லாத அன்றைய காலத்தில் எவ்வளவு பெரிய இடத்தை தமக்காக வைத்திருந்தாலும் அது ஒரு பெரிய சொத்தாக கருதப்பட மாட்டாது. அத்தகைய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீடு எப்படி இருந்தது என்பதை பாருங்கள். நபிகள் நாயகம் அவர்கள் நள்ளிரவில் எழுந்து அல்லாஹுவை தொழும் வழக்கமுடையவர்களாக இருந்தனர். முஸ்லிம்கள் தொழுகை நடத்தும் போது தமது நெற்றியை நிலத்தில் வைத்து வணங்குவதை பலரும் பார்த்திருப்பீர்கள். இதை சஜதா என்று கூறுவார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் தமது வீட்டில் சஜதா செய்வதற்கு கூட எவ்வளவு சிரமப்பட்டுள்ளார்கள் என்பதை அறியும் போது அவர்களின் வீடு எவ்வளவு பரப்பளவு கொண்டதாக இருந்தது என்பதை அறிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் அவர்களின் முன்னே நான் உறங்கிக் கொண்டிருப்பேன். எனது இரு கால்களையும் அவர்கள் சஜதா செய்யும் இடத்தில் நீட்டிக் கொண்டிருப்பேன். அவர்கள் சஜதா செய்யும் போது தமது விரலால் எனது காலில் குத்துவார்கள். உடனே நான் எனது காலையும் மடக்கிக் கொள்வேன். அவர்கள் சஜதா செய்துவிட்டு எழுந்து நின்று வணங்கும் போது மீண்டும் காலை நீட்டிக் கொள்வேன். இவ்வாறு நடந்ததற்கு காரணம், அன்றைய காலத்தில் எங்கள் வீட்டில் விளக்குகள் கிடையாது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் புகாரி இலக்கம் 382. ஒருவர் படுத்துறங்கும் போது அவருக்கு இடைஞ்சல் இல்லாமல் இன்னொருவர் தொழுவது என்றால் 5க்கு 5 இடம் போதுமானதாகும். ஆனால் இந்த மாமனிதரின் வீடு அதை விடவும் சிறியதாக இருந்துள்ளது. மனைவி படுத்திருக்கும் போது நபிகள் நாயகம் அவர்களுக்கு தொழுவதற்கு இடம் போதவில்லை. மனைவி கால்களை மடக்கிக் கொண்ட பிறகே அவர்களால் தொழ முடிந்துள்ளது என்றால் என்ன ஒரு அற்புதமான வாழ்க்கை என்று பாருங்கள். பேரீச்சை மர ஓலையால் வேயப்பட்டதாகத்தான் அந்த அறை கூட அமைந்திருந்தது. அந்த வீட்டுக்கு கதவுகளோ ஜன்னல்களோ கிடையாது. திறந்த வாசல்தான். இரவில் பாயைத்தான் வாசல் கதவாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதை முன்னரே பார்த்திருந்தோம். மாமன்னரை விட்டுவிடுங்கள். இந்த வரலாற்று நிகழ்ச்சி நபிகள் நாயகத்தின் வீட்டின் பரப்பளவை மட்டும் கூறவில்லை, அத்துடன் மற்றொரு செய்தியையும் சேர்த்து கூறுகிறது. நபிகள் நாயகம் அவர்கள் சிரம் பணியும் போது நீங்களே கால்களை மடக்கிக் கொள்ளலாமே, விரலால் குத்தும் வரை ஏன் காத்திருக்க வேண்டும் என்ற சந்தேகத்தை நீக்குவதற்காக அன்றைய காலத்தில் எங்கள் வீட்டில் விளக்குகள் கிடையாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். வீட்டில் விளக்கு இல்லாமல் இருளாக இருப்பதால் தான் விரலால் குத்துவதை வைத்து சஜதா செய்ய போகிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிந்து கொள்ள முடிந்தது. உலக மகா வல்லரசின் அதிபதியாக திகழ்ந்த நபிகள் நாயகத்தின் வீட்டில் விளக்கு என்பதே இருந்ததில்லை என்றால் இதற்கும் கீழே ஒரு எளிமை இருக்க முடியுமா? பாரசீக ரோமாபுரி மன்னர்களின் அரண்மனைகளில் தொங்கிய சர விளக்குகள் பற்றி இங்கே கூறப்படவில்லை. ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள உதவும் மண் சட்டிகளில் ஒளிவெண்ணெய் ஊற்றி எரிக்கப்படும் திரி விளக்கைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள். இந்த விளக்குகளுக்கு ஊற்றும் எண்ணெய் இருந்தால் காய்ந்த ரொட்டியை தொட்டுக் கொள்வதற்கு பயன்படுத்தி இருப்பார்களே. ஏதோ ஒரு நாள் 2 நாள் மட்டும்தான் விளக்கு இல்லாமல் இருந்ததா என்றால் அதுவும் இல்லை. அன்றைய காலத்தில் எங்கள் வீட்டில் விளக்குகள் கிடையாது என்ற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கூற்று அவர்கள் வீட்டில் என்றுமே விளக்கு இருந்ததில்லை என்பதை கூறுகிறது. நபிகள் நாயகம் அவர்களின் வீட்டு சுவர் கூட போதுமான உயரம் கொண்டதாக இருக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இரவில் தமது வீட்டில் தொழுவார்கள். வீட்டின் சுவர் குறைந்த உயரம் கொண்டதாக இருந்ததால் நபிகள் நாயகம் அவர்கள் தொழுவதை நபித்தோழர்கள் காண்பார்கள். நூல் புகாரி இலக்கம் 729. நபிகள் நாயகம் அவர்கள் வசித்த வீட்டின் நிலை இதுதான். செல்வச் செழிப்பில் புரண்டு எல்லா விதமான சுகங்களையும் அனுபவித்து பழகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்ட கொள்கைக்காக அனைத்தையும் இழக்கிறார்கள். நாட்டை விட்டு விரட்டப்பட்ட பின் அவர்களின் காலடியில் அரபு பிரதேசமே மண்டியிடுகிறது. இப்போது அவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழாவிட்டாலும் சராசரி மனிதன் ஆசைப்படும் வாழ்க்கையாவது வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் அரசு பணத்தில் எதையும் தொடுவதில்லை என்ற கொள்கையின் காரணமாக கடை நிலையிலுள்ள ஏழையின் வாழ்க்கையை விட கீழான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அரசியல் தலைமை, ஆன்மீக தலைமையாகிய 2 தலைமைகள் இருந்தும் இவற்றை பயன்படுத்தி அவர்கள் எதையும் தமக்காக சேர்க்கவில்லை என்பதற்கு இவை போதுமான சான்றுகளாக உள்ளன. தன்னுடைய வாரிசுகளுக்கு விட்டு சென்றதுதான் என்ன? எத்தனையோ பேர் உணவு, உடை, வாழ்க்கை முறை போன்றவற்றில் கஞ்சத்தனத்தை கடைபிடிப்பர். ஆனால் தங்கள் சந்ததியினரின் எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்துவிட்டு மரணிப்பார்கள். அவர்கள் மரணிக்கும் போதுதான் அவர்களிடம் ஏராளமான செல்வங்கள் இருந்தது உலகுக்கு தெரிய வரும். நபிகள் நாயகம் அவர்களும் இதுபோல் வாயை கட்டி வயிற்றை கட்டி தமது வாரிசுகளுக்காக சேர்த்து வைத்திருப்பார்களோ? இவ்வாறு யாரேனும் நினைத்தால் அது முற்றிலும் தவறாகும். ஏனென்றால் அவர்கள் மரணிக்கும் போது பெரிய அளவில் எதையும் விட்டு செல்லவில்லை. உலக மகா வல்லரசின் அதிபராக இருந்த நிலையில் மரணித்த அவர்கள் அற்பமான கடனை கூட நிறைவேற்றாத நிலையில் மரணமடைந்தார்கள். 30 படி கோதுமைக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கவச ஆடையை ஒரு யூதரிடம் அடைமானம் வைத்திருந்தார்கள். அதை மீட்காமலேயே மரணித்தார்கள் என்று நபிகள் நாயகத்தின் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி இலக்கம் 2068. வந்தவர்களுக்கெல்லாம் அரசு கருவூலத்திலிருந்து வாரி வழங்கிய மாமன்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனாக கூட அரசு கருவூலத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. தமது நாட்டின் குடிமகன் ஒருவரிடம், யூதரிடம் தமது கவசத்தை அடைமானமாக வைத்து 30 படி கோதுமையை பெற்றுள்ளனர் என்பதும், அந்த கவச ஆடையை மீட்காமலே மரணித்து விட்டார்கள் என்பதும் உலக வரலாற்றில் எந்த மன்னரும் வாழ்ந்து காட்டாத வாழ்க்கையாகும். மரணிக்கும் போது அவர்கள் விட்டு சென்ற சொத்துகளின் பட்டியலை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது தங்க காசையோ வெள்ளி காசையோ அடிமைகளையோ வேறு எதனையுமோ விட்டு செல்லவில்லை. தமது வெள்ளை கோவேறு கழுதை, தமது ஆயுதங்கள், தர்மமாக வழங்கிச் சென்ற நிலம் ஆகியவற்றை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்றார்கள். நூல் புகாரி இலக்கம் 2739. நபிகள் நாயகம் அவர்கள் ஆட்சியில் நாட்டை காக்கும் இராணுவத்தினருக்கு எந்த ஊதியமும் அளிக்கப்படவில்லை. இறைவனின் திருப்தியை நோக்கமாக கொண்டே மக்கள் போர்களில் பங்கு கொள்வார்கள். போரில் வெற்றி கிட்டினால் தோற்று ஓடக்கூடியவர்கள் விட்டு செல்லும் உடைமைகளும், கைது செய்யப்பட்டவர்களும், கைப்பற்றப்பட்ட நிலங்களும் போரில் பங்கு கொண்டவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். நபிகள் நாயகமும் இவ்வாறு போரில் பங்கு கொண்டதால் அவர்களுக்கும் இது போன்ற பங்குகள் கிடைத்தன. ஹைபர், ஃபதக் ஆகிய பகுதிகளில் இவ்வாறு கிடைத்த நிலம் நபிகள் நாயகத்திடம் இருந்தது. அதுவும் அவர்கள் விட்டு சென்ற சொத்தாகும். 10 ஆண்டுகள் மாமன்னராக ஆட்சி புரிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது விட்டு சென்ற சொத்துகள் இவைதாம். அந்த அற்ப சொத்துக்களும் எனது மரணத்துக்கு பின் அரசை சேர வேண்டும் என்று அறிவித்துவிட்டு மரணித்தார்கள். செழிப்பான நிலையிலும் தேர்ந்தெடுத்து கொண்ட வறுமை. நபிகள் நாயகம் அவர்களது ஆட்சியில் தரித்திரமும் பஞ்சமும் தலைவிரித்தாடி இருக்கலாம். அதன் காரணமாக எதையும் அனுபவிக்க முடியாமல் போயிருக்கலாம் என்றெல்லாம் யாரேனும் நினைக்கக்கூடும். அவ்வாறு நினைத்தால் அது தவறாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு வந்த முதல் 2 வருடங்களில் கடுமையான வறுமை தலைவிரித்தாடியது உண்மைதான். ஆனால்
அவர்கள் கொண்டு வந்த ஜகாத் என்னும் புரட்சிகரமான பொருளாதார திட்டத்தின் மூலம் செழிப்பும் பொருளாதார தன்னிறைவும் ஏற்பட்டன. அவர்களது ஆட்சியில் ஏற்பட்டது போன்ற தன்னிறைவை அவர்களுக்கு பின் இன்று வரை எந்த நாட்டிலும் எந்த ஆட்சியும் அடைய முடியவில்லை. ஆம், அந்த அளவுக்கு அவர்களது ஆட்சியில் செல்வம் செழித்தது. அந்த நிலையில்தான் இவ்வளவு எளிமையான வாழ்க்கையை தேர்வு செய்து கொண்டார்கள். அவர்களது செழிப்பான ஆட்சிக்கு சில சான்றுகளை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த ஆரம்ப காலத்தில் யாரேனும் ஒருவர் இறந்துவிட்டால் அவரது உடல் நபிகள் நாயகம் அவர்கள் பிரார்த்தனை செய்வதற்காக, ஜனாசா தொழுகை நடத்துவதற்காக அவர்களிடம் கொண்டு வரப்படும். இவர் யாருக்கேனும் கடன் தர வேண்டியுள்ளதா என்று அப்போது நபிகள் நாயகம் அவர்கள் கேட்பார்கள். ஆம் என கூறப்பட்டால் கடனை நிறைவேற்றிட எதையாவது விட்டு சென்றிருக்கிறாரா என கேட்பார்கள். ஆம் என்றால் அவருக்காக பிரார்த்தனை செய்வார்கள். இல்லை என கூறப்பட்டால் உங்கள் தோழருக்காக நீங்களே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று கூறிவிடுவார்கள். அவரது கடனுக்கு யாரேனும் பொறுப்பேற்றுக் கொண்டால் அவருக்காக பிரார்த்தனை செய்வார்கள். பின்னர் அல்லாஹ் அவர்களுக்கு பல வெற்றிகளை வழங்கிய போது இறை நம்பிக்கையாளர்களை பொறுத்தவரை அவர்கள் விஷயத்தில் அவர்களை விட நானே அதிகம் பொறுப்பாளியாவேன். எனவே யாரேனும் கடன் வாங்கிய நிலையில் மரணித்தால் அந்த கடனை அடைப்பது என் பொறுப்பு. யாரேனும் சொத்தை விட்டு சென்றால் அது அவரது வாரிசை சேரும் என்று கூறலானார்கள். நூல் புகாரி இலக்கம் 2297. குடிமக்கள் வாங்காத கடனை குடிமக்கள் தலையில் கட்டுகிற அரசுகளை நாம் பார்த்துள்ளோம். ஊதாரித்தனமாக செலவு செய்வதற்காக பணக்கார நாடுகளிடம் கடன் வாங்கி மக்களின் வரிப்பணத்தில் வட்டி கட்டும் ஆட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். மக்கள் வாங்கிய கடனுக்காக மக்களிடம் வட்டி வசூலிக்கும் ஆட்சிகளையும், வட்டி கட்ட தவறினால் ஜப்தி செய்யும் தண்டல்கார அரசுகளையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சியில் ஒவ்வொரு குடிமகனும் எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும், என்ன காரணத்துக்காக கடன் பட்டிருந்தாலும் அந்த கடன்கள் அனைத்தையும் ஆட்சி தலைவர் என்ற முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைத்தார்கள். இவ்வாறு அடைப்பது என்றால் அளவுக்கு அதிகமாக செல்வம் குவிந்திருந்தால் மட்டுமே சாத்தியமாகும். இன்றைக்கு மிகப்பெரிய பணக்கார நாடுகளாக கருதப்படும் நாடுகள் தங்கள் குடிமக்களின் கடன்களை அடைக்க முன் வந்தால் பிச்சைக்கார நாடுகளாகிவிடும். குடிமக்கள் ஒவ்வொருவரின் கடனையும் அரசை அடைத்த அற்புத ஆட்சியை, செழிப்பு மிக்க ஆட்சியைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தினார்கள். நபிகள் நாயகத்தின் ஆட்சி எந்த அளவு செழிப்பானதாக இருந்தது என்றால், யாரேனும் இல்லை என்று கேட்டு வந்தால் மிகவும் தாராளமாக வாரி வழங்கும் அளவுக்கு செல்வ செழிப்பு இருந்தது. இதற்கு சான்றாக இதோ ஒரு நிகழ்வு. நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பள்ளிவாசலில் இருந்தோம். அவர்கள் எழுந்ததும் நாங்கள் எழுந்தோம். அவர்கள் பள்ளிவாசலின் மையப்பகுதிக்கு வந்தபோது அவர்களை கண்ட ஒருவர் அவர்களின் பின்புறமிருந்து மேலாடையை இழுத்தார். அவர்களின் மேலாடை முரட்டு துணியாக இருந்ததால் அவர்களின் பிடரி சிவந்து விட்டது. முஹம்மதே, எனது 2 ஒட்டகங்கள் நிறைய பொருட்களை தருவீராக. உமது செல்வத்தில் இருந்தோ உமது தகப்பனாரின் செல்வத்தில் இருந்தோ நீர் தரப்போவதில்லை என்று அந்த மனிதர் கூறினார். இழுத்து கொண்டிருக்கும் என் மேலாடையை விடும் வரை பொருட்களை தரமாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் விடமாட்டேன் என்று அவர் கூறினார். இவ்வாறு 3 முறை நபிகள் நாயகம் அவர்கள் கூறிய போது 3 முறையும் அவர் விடமாட்டேன் என்றார். அந்த கிராமவாசியின் கூற்றை நாங்கள் செவியுற்ற போது அவரை நோக்கி விரைந்தோம். நான் அனுமதிக்கும் வரை தமது இடத்தை விட்டு யாரும் நகரக்கூடாது என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள். பின்னர் கூட்டத்தில் இருந்த ஒருவரை நோக்கி, இவரது ஒரு ஒட்டகத்தில் கோதுமையையும் இன்னொரு ஒட்டகத்தில் பேரீச்சம் பழத்தையும் ஏற்றி அனுப்புவீராக என்றார்கள். பின்னர் மக்களை நோக்கி, நீங்கள் புறப்படுங்கள் என்றார்கள். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் நசாஇ இலக்கம் 4694. 2 ஒட்டகங்களை வைத்திருப்பவர் வசதியானவராக அன்று கருதப்பட்டார். இத்தகைய வசதி உடையவரும் யாரென்று தெரியாதவருமான ஒருவர்
நாகரிகமற்ற முறையில் கேட்கும் போது ஒரு ஒட்டகம் சுமக்கும் அளவுக்கு பேரீச்சம் பழத்தையும் இன்னொரு ஒட்டகம் சுமக்கும் அளவுக்கு கோதுமையையும் ஏற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள் என்பது அவர்களின் ஆட்சியில் காணப்பட்ட செழிப்புக்கு சான்றாகும். கேட்டவருக்கெல்லாம் நபிகள் நாயகம் அவர்கள் அரசு கருவூலத்திலிருந்து வாரி வாரி வழங்கியதற்கு இன்னும் எண்ணற்ற சான்றுகள் உள்ளன. அரசு கருவூலத்தில் கணக்கின்றி செல்வம் குவிந்துள்ள நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையான வாழ்க்கையை தேர்வு செய்தது ஏன்? நபிகள் நாயகம் அவர்கள் எளிமையான வாழ்க்கையை தேர்வு செய்து கொண்டதற்கு அவர்கள் வகுத்துக் கொண்ட கொள்கையே காரணமாக இருந்தது. மாமன்னர் என்ற அடிப்படையில் இல்லாவிட்டாலும் வசதி இல்லாத குடிமகன் என்ற முறையில் தமது அவசிய தேவைக்காக அரசு பணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களது நேர்மைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அவர்கள் காட்டிய ஆன்மீக நெறிக்கும் அது முரணாக இருக்காது. அரசு பணத்தில் ஊதியமாகவோ கடனாகவோ பரிசாகவோ தர்மமாகவோ எந்த ஒன்றையும் பெறுவதில்லை என்பதை அவர்கள் ஒரு கொள்கையாகவே ஏற்படுத்திக் கொண்டார்கள். தாம் மட்டுமின்றி தமது மனைவி மக்களும் கூட அவ்வாறு பெறக்கூடாது என்று கொள்கை வகுத்தார்கள். இந்த கொள்கையை ஊரறிய பிரகடனம் செய்தார்கள். இந்த கொள்கையில் கடைசி மூச்சு வரை உறுதியாக நின்றார்கள். இதுதான் அவர்களின் எளிமையான வாழ்க்கைக்கு காரணமாக இருந்தது. இந்த கொள்கையில் அவர்கள் எந்த அளவு பிடிப்புடனும் உறுதியுடனும் இருந்தார்கள் என்பதற்கு பின்வரும் நிகழ்ச்சி சான்றாக அமைந்துள்ளது. நபிகள் நாயகத்தின் தலைமைச் செயலகமாக இருந்த பள்ளிவாசலின் மூலையில் ஜகாத் என்னும் பொது நிதிக்கு சொந்தமான பேரீச்சம் பழங்கள் குவிந்து கிடந்தன. ஒரு முறை நபிகள் நாயகத்தின் பேரன் ஒருவர் அவற்றிலிருந்து ஒரு பேரீச்சம் பழத்தை எடுத்து வாயில் போட்டுவிட்டார். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டார்கள். உடனே விரைந்து வந்து துப்பு துப்பு என்று தமது பேரனிடம் கூறி துப்பச் செய்தார்கள். அத்துடன் நிறுத்திக் கொள்ளவில்லை. நாம் ஜகாத் பொது நிதி பொருளை சாப்பிடக் கூடாது என்பது உமக்கு தெரியாதா என்று பேரனிடம் கேட்டார்கள். நூல் புகாரி இலக்கம் 1485. தமது பேரனின் வாயிலிருந்து பேரீச்சம் பழத்தை வெளியேற்றி விட்டு முஹம்மதின் குடும்பத்தார் ஜகாத்தை சாப்பிடக் கூடாது என்பதை நீ அறியவில்லையா என கூறினார்கள் என்று கூறப்படுகிறது. நூல் புகாரி இலக்கம் 1485. பொது நிதியிலிருந்து ஒரே ஒரு பேரீச்சம் பழத்தை கூட எடுக்கக்கூடாது. சின்னஞ்சிறு பாடகராக இருந்தாலும் கூட தமது குடும்பத்தார் அதை சாப்பிடலாகாது என்ற அளவுக்கு கொள்கையில் உறுதியாக இருந்துள்ளார்கள் என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். மற்றொரு நிகழ்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நடத்திவிட்டு வேகமாக வெளியேறினார்கள். சற்று நேரத்தில் பள்ளிவாசலுக்கு திரும்பி வந்து விட்டார்கள். ஒரு நாளும் இல்லாமல் நபிகள் நாயகம் அவர்கள் வேகமாக புறப்பட்டு சென்றதையும் உடனேயே திரும்பி வந்ததையும் நபி தோழர்கள் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். நான் ஏன் அவசரமாக சென்றேன் தெரியுமா? அரசு கருவூலத்துக்கு சொந்தமான வெள்ளி கட்டி என் வீட்டில் இருந்தது. அதை ஏழைகளுக்கு விநியோகம் செய்யுமாறு குடும்பத்தாரிடம் தெரிவித்து விட்டு வந்தேன் என்றார்கள். நூல் புகாரி இலக்கம் 851. மரணம் எந்த நேரத்திலும் ஏற்பட்டு விடலாம். ஏழைகளுக்கு சொந்தமான வெள்ளி கட்டியை வீட்டில் வைத்துவிட்டு மரணித்து விட்டால் குடும்பத்தினர் அதை தமக்குரியதாக கருதிவிடக்கூடும். அவ்வாறு கருதிவிடக் கூடாது என்று அஞ்சியே அவசரமாக புறப்பட்டு சென்று அது பொது நிதிக்கு சொந்தமானது என்று கூறிவிட்டு திரும்பி இருக்கிறார்கள். எனது படுக்கையில் ஒரு பேரீச்சம் பழம் விழுந்து கிடப்பதை கண்டிருக்கிறேன். அது ஜகாத் நிதியை சேர்ந்ததாக இருக்குமோ என்ற அச்சம் இல்லாவிட்டால் அதை சாப்பிட்டிருப்பேன் எனவும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நூல் புகாரி இலக்கம் 2055. நபிகள் நாயகத்தின் வீடு பள்ளி வாசலுடன் ஒட்டி அமைந்திருந்தது. பள்ளி வாசலில் குவிக்கப்படும் ஜகாத் நிதிக்கு சொந்தமான பேரீச்சம் பழங்களில் 1-2 நபிகள் நாயகத்தின் வீட்டுக்குள் வந்து விழுந்திட வாய்ப்பு இருப்பதால் அதை கூட சாப்பிட மாட்டேன் என்று அறிவிக்கிறார்கள். பொது நிதியை சேர்ந்ததாக இருக்குமோ என்ற சந்தேகம் இருந்தால் கூட அதை தவிர்க்கும் அளவுக்கு பேணுதலாக இருந்துள்ளனர்.
கூறியுள்ளனர். இதை விடவும் உயர்வான மற்றொரு பிரகடனத்தையும் அவர்கள் வெளியிட்டார்கள். நான் ஆட்சியில் இருக்கும் போது மட்டுமல்ல, என் மரணத்திற்கு பிறகு எந்த ஆட்சி வந்தாலும் அரசு கருவூலத்தின் ஜகாத் நிதி ஆதாரம் என் வழி தோன்றல்களுக்கு தடை செய்யப்படுகிறது. இந்த தடை உலகம் உள்ளளவும் நீடிக்கும் என்பதே அந்த பிரகடனம். இன்றும் கூட நபிகள் நாயகத்தின் வழி தோன்றல்களாக இருப்பவர்கள் எந்த அரசிலும் ஜகாத் நிதியை பெறுவதில்லை. முஸ்லிம் நாடுகளில் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதும் இல்லை. இஸ்லாமிய சட்டப்படி நபிகள் நாயகத்தின் குடும்பத்தினர் ஜகாத் பெறுவதும் அவர்களுக்கு ஆட்சியாளர்கள் வழங்குவதும் குற்றமாகும். தமது வழி தோன்றல்களாக இருப்பதால் மற்றவர்களுக்கு கிடைக்கும் சலுகையும் கிடையாது என்று அறிவித்ததற்கு நிகரான தூய வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் உலக வரலாற்றில் ஒருவரும் இல்லை. தாமும் தமது குடும்பத்தினரும் ஜகாத் நிதியை தொடாதது மட்டுமின்றி தம்முடன் தொடர்புடையவர்கள் கூட அதிலிருந்து தூரமாக இருக்க வேண்டும் எனவும் அவர்கள் கட்டளை பிறப்பித்திருந்தார்கள். இதை பின்வரும் நிகழ்ச்சியிலிருந்து அறிந்து கொள்ளலாம். மக்சூம் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவரை ஜகாத் நிதியை திரட்டுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். அப்போது அபு ராஃபியூ என்பாரும் அவருடன் செல்லலானார். அதை கண்ட நபிகள் நாயகம் அவர்கள், ஜகாத் எனும் பொது நிதி நமக்கு அனுமதிக்கப்பட்டதன்று. ஒரு சமுதாயத்தால் விடுதலை செய்யப்பட்டவர் அவர்களைச் சேர்ந்தவரே என்று குறிப்பிட்டார்கள். நூல் நசாயி இலக்கம் 2565. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் மனிதர்களில் சிலர் அடிமைகளாக இருந்தனர். அடிமைகளை வைத்திருப்பவர்கள் அடிமைகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நடவடிக்கைகளை எடுத்தார்கள். அடிமைகளை விடுதலை செய்தால் விடுதலை செய்தவரே அந்த அடிமைக்கு வாரிசு என்பதும் அத்திட்டங்களில் ஒன்றாகும். அதாவது அந்த அடிமை மரணித்து விட்டால் அவரது சொத்துகள் விடுதலை செய்தவரை சேரும். இவ்வாறு நபிகள் நாயகம் அவர்களால் விடுதலை செய்யப்பட்டவர்தான் அபு ராஃபியூ. இதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு வாரிசாகும் நிலையில் இருந்தார்கள். அவரும் ஜகாத் நிதியில் எதையும் பெறக்கூடாது என்பதற்காக அவரை ஜகாத் வசூலிக்க செல்லக்கூடாது என கட்டளை பிறப்பிக்கிறார்கள். அரசாங்க பணத்தை தமக்கோ தம் குடும்பத்துக்கோ எடுத்துக் கொள்ளாமல் இருந்தது மட்டுமின்றி உலகம் உள்ளளவும் ஒரு காலத்திலும் ஒரு அரசாங்கத்திலும் தமது வழித்தோன்றல்கள் எதையும் பெற்றுக்கொள்ளக் கூடாது என்று பிரகடனம் செய்தது மட்டுமின்றி மற்றொரு புரட்சிகரமான பிரகடனத்தையும் அவர்கள் வெளியிட்டார்கள். எனது வாரிசுகள் தங்க காசுகளுக்கோ வெள்ளி காசுகளுக்கோ வாரிசாக மாட்டார்கள். என் மனைவியரின் குடும்ப செலவுக்கு பின்பு எனது பணியாளரின் ஊதியத்துக்கு பின்பு நான் விட்டு சென்றவை பொது நிதியை சேரும். எனது வாரிசுகளை சேராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். நூல் புகாரி இலக்கம் 2776. நபிகள் நாயகத்தின் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் அந்த மாமனிதரின் தன்மையை பறைசாற்றும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பின் அவர்களின் உற்ற தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றார்கள். அவர்களிடம் நபிகள் நாயகத்தின் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்தார்கள். தமது தந்தை விட்டு சென்ற ஹைபர், ஃபதக் ஆகிய பகுதிகளில் உள்ள நிலங்களை தம்மிடம் ஒப்படைக்குமாறு அபூபக்கரிடம் கேட்டார்கள். எனக்கு யாரும் வாரிசாக முடியாது, நான் விட்டு சென்ற யாவும் பொது உடைமையாகும் என்று உங்கள் தந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளனர். எனவே அதை உங்களிடம் தர இயலாது. நபிகள் நாயகத்தின் மகளாகிய நீங்கள் எனது எல்லா உறவினர்களை விடவும் விருப்பமானவராக இருக்கிறீர்கள். ஆயினும் நான் தர மறுப்பதற்கு காரணம் நபிகள் நாயகத்தின் கட்டளைதான் என்று கூறி மறுத்து விட்டார்கள். நூல் புகாரி இலக்கம் 3093. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளார் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்தும் தமது அற்பமான சொத்துக்களை நபிகள் நாயகம் அவர்கள் பொது உடைமையாக்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு
அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தவுடன் அவர்களின் மனைவியர் தமக்குரிய வாரிசுரிமையை ஜனாதிபதி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டு பெறுவதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்ப திட்டமிட்டனர். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு யாரும் வாரிசாக முடியாது, நான் விட்டு சென்றவை பொது நிதியில் சேர்க்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறவில்லையா என்று கேட்டு அம்முயற்சியை கைவிட வைத்தார்கள். நூல் புகாரி, இலக்கம் 6730.